காமகுத்துன்னு சொன்னால் கந்தக்கட்டி ஏரியாவில் ரொம்ப பிரசித்தமான ஒரு நிகழ்ச்சி. இது தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு சின்ன சின்ன காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் வந்தோம். அப்போ இருந்த மாஸ்டர் மாதிரி நல்ல திறமான ஆள்கள் எங்களை கூப்பிட்டு இதெல்லாம் கலந்துக்கிற வச்சாங்க. இந்த பணியில் ஏரியான்னு சொல்லக்குள்ளே பெரிய ஒரு ஏரியா ஒன்று. இதில் இரவு உட்காரக்கூட இடம் இல்லாத அளவுக்கு அந்தளவுக்கு ஜனங்கள் வந்து இங்கே நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. நாங்களும் சின்ன காலத்தில் நாடகம் அது இது நடித்து அப்படி இப்படினால இருக்கக்கூட இந்த காம சத்திரம்னு வைப்பாங்க. அந்த சத்திரத்தில் வந்து ரொம்ப பிரசித்தமாக அந்த கந்தக்கட்டிங்கிற தோட்டத்தில் நடத்துவோம். ஆனால் இதில் வந்து விஷயம் என்னென்னு கேட்டால் விடிய 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 ஜனங்கள் உட்காரக்கூட இடம் இல்லாமல் வந்து பார்ப்பாங்க. அப்படி தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு வரோம். ரெண்டாவது இந்த நிகழ்ச்சியை இந்த காமன் குதிரைலாம் முன்னே இருந்த பெரியோர்கள் இங்கேருந்து பெரியவர்கள் இந்தியாவிலேருந்து வந்து அவங்க நடத்திக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் இப்படி வசதி வாய்ப்பெல்லாம் ரொம்ப குறைவு. அந்த நேரத்துலேயே அவங்க சுத்தம் செஞ்சாங்க. அவங்க எங்களை பழக்கினாங்க. நாங்களும் அதில் சத்திரமெல்லாம் செஞ்சு நானும் அதில் ஒரு நாதர் வேஷம் நடிச்சிருக்கேன். அதோட ரெண்டாவது என்னென்னு கேட்டால் நான் அந்த காமன் வாத்தியம் தப்பு வாத்தியம் செய்யக்கூடியவன். நான் அதில் 32 வாத்தியம் இருக்குது. அதில் 32 அடிகள் இருக்குது. அதில் 32 அடியில் ஒரு 14 அடி 10 அடி இந்த தப்பு மேலே தப்புல நாங்கள் இசைப்போம். அப்படி ஒரு பிரசித்தமான ஒரு காமகுத்து அந்த கந்தக்கட்டி காமகுத்து. தொடர்ந்து இந்த காமகுத்து பண்டிகையை இந்த மாதிரி நடத்துறதுக்கு இப்போ நவீன தொழில்நுட்பங்கள் வந்து டிவி ஃபோன் அதுன்னு வந்திருக்கு. இதை எதிர்காலத்தில் உள்ள சன்னதிகள் இதை கொண்டு சொல்லுவாங்களோங்கிற பயம் தான் எங்களுக்கு ஏற்படுது. எனக்கு கேட்டால் இதை இப்படி கைவிட்டுறக்கூடாது. இது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலையில் இதை மலையக மக்கள் எங்கள் பாரம்பரியம் இந்தியாவில் கொண்டு வந்த நிகழ்ச்சி, அதாவது எங்களோட வரலாறு சொல்கிற நிகழ்ச்சியும் கூட இது இப்படியே இல்லாமல் போகும்போங்கிற கவலை தான் எங்களுக்கு இருக்குது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இதை தொடர்ந்து இதை செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இந்த தலைமுறை வந்து இதை கையெடுத்து தொடர்ந்து விடாது செய்ய வேணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட அவா.